அக்டோபர் 17ஆம் தேதி அன்று நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தில் தமிழக அரசானது 2019 வந்த தனியார் பல்கலைக்கழக சட்டத்தை திருத்த மசோதாவை கொண்டு வந்தது. இந்த மசோதா இடஒதுக்கீட்டில் முற்றிலும் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் தனியார் மயமாக்கும் நோக்கில் தமிழகத்தில் உள்ள அரசு உதவி பெறும் கல்லூரிகளை தனியார் பல்கலைக்கழகமாக மாற்றும் நோக்கத்தில் வரவேற்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கங்கள் பல இடத்தில் முழக்க போராட்டங்களை நடத்தின. பல அரசியல் கட்சி தலைவர்களும் எதிர்கருத்தை தெரிவிப்பதை ஒட்டி அடுத்த வாரமே தமிழக அரசானது அந்த சட்ட திருத்த மசோதாவை மறுபரிசீலனைக்காக திரும்ப பெறப்பட்டது. இந்த சட்ட திருத்த மசோதாவானது முற்றிலும் 69% இடஒதுக்கீட்டுக்கு எதிரானது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மாணவர் சேர்க்கையிலும் ஆசிரியர் மற்றும் அலுவலர் நியமனத்திலும் இந்த 69% இடஒதுக்கீடு கண்டிப்பாக பின்பற்றப்படாத நிலையில் தமிழகத்தில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் அலுவலர்களுக்கும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவதால் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் இந்த சட்ட திருத்த மசோதாவை எந்த மறுபரிசீலனையும் இல்லாமல் முற்றிலுமாக திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறது. 2021 ஜனவரியில் வெளியிடப்பட்ட அரசாணை எண் 5 படி தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு கல்லூரிகளில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு பணி மேம்பாடு, பணப்பயன் மற்றும் அதன் பாரபட்சமாக அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு பணிப்பயனையும் நிலுவைத் தொகையும் முழுமையாக தரவில்லை. 3 வகை ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். 75% ஆசிரியர்களுக்கு பணி மேம்பாடை தரவில்லை. மீதி 25% ஆசிரியர்களுக்கு பணி மேம்பாடு, பணப்பயன் மட்டும் தந்துவிட்டு நிலுவைத் தொகை தரவில்லை. இதனை கண்டித்து சென்னையில் இதுவரை பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் டிசி அலுவலகத்தில் 2 முறை முழக்க போராட்டங்களும், எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் மாபெரும் உண்ணாவிரதமும், பல பிரஸ் ரிலீஸ்களும், கோரிக்கை மனுகளும் அளித்த நிலையிலும் தமிழக அரசு இதுநாள் வரை அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களுக்கு எந்த நிவாரணமும் தரவில்லை. இதன் மூலம் தமிழக அரசையும் உயர்கல்வித்துறையும் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், வெகுவிரைவில் இந்த சிஏ சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க வேண்டும். இல்லை என்றால் வருகின்ற நவம்பர் 2வது வாரம் சென்னையில் மாநிலம் தழுவிய மிகப்பெரிய ஒரு உண்ணாவிரதமும், அதனைத் தொடர்ந்து தொடர் மறியல் போராட்டமும் செயல்படுத்தப்படும். எங்களது பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தின் செயற்குழுவும் பொதுக்குழுவும் அடுத்த கட்ட போராட்டங்களை முடிவெடுத்து சென்னையில் போராடணும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். கே. ராஜா, பொதுச் செயலாளர், பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம்.